ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற விசுவாவசு வருடமானது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க. 2க்குரியவன் 5ல இருந்து இந்த வருஷம் பிறக்குது. அதனால என்ன ஆகும், உங்களுக்கு புதனுக்கு வந்துட்டு ராகுவானவர் நட்பு கிரகம் தான். அதனால நல்லது செய்யக்கூடிய நிலையில தான் இந்த வருஷம் பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சியோ ராகு கேது பெயர்ச்சியோ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துதா இல்லையான்றது அடுத்த விஷயம். இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்க போகுது. இதுல 2க்குரியவன் 5ல போகும் பொழுது நீங்க சம்பாதிச்சு உங்க குழந்தைக்கு செலவு பண்ணுவீங்க. இந்த வருஷம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் இந்த நிலை. இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் ரொம்ப சந்தோஷத்தோட இருப்பாங்க. இருந்தாலும் 10ல வரக்கூடிய சனீஸ்வர பகவான், 10ல பொதுவா சனீஸ்வரன் வர்றது ஒரு நல்ல நிலை இல்லை அப்படின்னா கூட மிதுனத்துக்கு அவரு நல்லவர். அதனால அவர் உங்களுக்கு நன்மைகள் செய்ய போறாரு. ஜென்மத்துல வரக்கூடிய குருவானவர் கொஞ்சம் பாடுபடுத்துவாரு தான். பாடாக படுத்தினாலும் நிச்சயமாக ஒரு மேடான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து போகக்கூடிய நிலையை குரு பகவானும் செய்வார். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் அவரு அதிசாரமும் ஆகுறாரு. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிய லெவல்ல கிடையாதுங்க. ஒரு 6 மாசம் தான் குரு உங்களுக்கு இப்படியும் அப்படியுமா ஒரு பிளக்சுவேஷன்ல பலன்களை கொடுக்க போறாரு. அதனால கவலைப்பட வேண்டாம். எங்கெங்க ஜென்மத்துல குரு தான் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, எதுவும் ஆகாதுங்க. வழிபாடு பண்ணீங்கன்னா போரும். நீங்க கவனமா இருக்க வேண்டியது எது எதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க கவனத்தோட இருக்கணும். சர்டிபிகேட்ஸ்ல கவனத்தோட இருக்கணும். கவர்மெண்ட் ஐடிஸ்ல கவனத்தோட இருக்கணும். இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல அதீத கவனத்தோட இருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா போரும். ஏதாவது ஒரு காரண காரியத்துக்காக ஒரு சர்டிபிகேட்டையோ ஒரு டாக்குமெண்ட்டையோ நீங்க வெளியே எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடியே எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனீங்களோ அந்த இடத்துல நல்லா செக் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. பத்திரமா திருப்பி சேஃப் பண்ணிடுங்க. இது மட்டும் இந்த வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஜென்மத்துல குரு வரதுனால சில விலை உயர்ந்த பொருட்களை தொலைக்கக்கூடிய நிலை உருவாகும். மற்றபடிக்கு நீங்க இந்த வருஷம் ஐயோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு எப்படியும் ஆகாது. நல்லதாகவே எல்லாமே நடக்கும். இந்த வருடத்தில் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் வர்றது நல்ல நிலையில தான். கேதுவானவர் 3ல தான் இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிறாரு. ஸோ உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கேதுவும் கொடுக்க போறாரு. ராகு அதை விட பெரிய மாற்றங்களை கொடுக்க போறாருங்க. இருந்தாலும் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. இது போக இந்த வருடம் யாரெல்லாம் ஐவிஎஃப் பண்றீங்களோ மிதுன ராசிக்காரர்கள் கவனத்தோட இருங்க. ஐவிஎஃப் பண்றீங்கன்னா இந்த வருஷம் மே மாசம் ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. அதனால இதை தவற விட்டுறாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. அம்மா வகையில பூர்வீக சொத்துக்கள் கையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்பா வகையில வர்றது கொஞ்சம் சட்ட சிக்கல்களோட வரும். அம்மா வகையில நல்ல வகையில வரும். ஏன் சட்ட சிக்கல் அப்படின்னா கேது சிம்மத்துல இருக்கதான் இந்த வருஷத்துல உங்களுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அவர் வரதுக்கு முன்னாடி கிடைக்காது. வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். கிடைச்சாலும் கொஞ்சம் சட்ட சிக்கல்களோட கிடைக்கும். அம்மா வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கக்கூடிய நிலையில வந்துடும். பிரச்சனை கிடையாது. குழந்தைகளும் படிப்புல உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு டென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க டென்ஷன் ஆகக்கூடிய ஒரே இடம் உங்களோட பிசினஸ் மட்டும்தான். மற்றபடிக்கு நீங்க வேற எதுலையும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் 6க்குரியவன் உங்களுடைய ராசியிலே இருக்க இந்த வருஷம் பிறக்கிறதுனால வேலையில மேலதிகாரிகளோட தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் குருவானவர் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில போயிடுவாரு அடுத்த வருஷத்துல. அதனால இந்த வருடம் உங்களுக்கு சில டென்ஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எந்த வகையில எது வந்தாலுமே சரி அது கண்டிப்பாக ராகவேந்திரருடைய அருளால் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி ஒரு நல்ல மாற்றத்தோடு இந்த வருடமானது உங்களை கண்டிப்பாக வழிநடத்தி செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசன்னம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.